மோடி தன்னிச்சையாக தாந்தோன்றித்தனமாக ஆட முடியாது என்பதை உறுதிப்படுத்துவதற்காக கேபினெட்டுக்குள்ள பல செக் அண்ட் பேலன்ஸ் வச்சிருக்காங்க. ஏற்கனவே கேபினெட்ல இருந்தேன், நீ என்னை கேபினெட்டுக்கு வெளியே இணையமைச்சரா உட்கார வைக்கிற, அது என்னால முடியாது அப்படின்றத சொல்லி பதவியேற்பு விழாவுக்கே அஜித் பவார் போகல. சிண்டே நீ இப்ப உள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கும் விளைக்கும் நான் என்ன கனவாடா கண்டேன்னு மோடிஜியினுடைய மைண்ட் வாய்ஸ் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அந்த வகையில் அவர் நீட்டு விலக்கு கோருகிறார் அப்படின்றது பாக்குறோம். ஸ்பீக்கர் இன்னும் ஃபைனலைஸ் ஆகல அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸ்பீக்கருக்கு எல்லா பேரும் அடிபிடி சண்டையில இருக்கிறாங்க. உண்மையிலேயே உன் கட்சியை நீ காப்பாத்திக்கணும்னா ஸ்பீக்கர் போஸ்ட கைப்பற்றிடு. எம்பியை காப்பாத்திக்கணும்னா, கட்சியை காப்பாத்திக்கணும்னா அனுபவத்துல சொல்றேன் கேளு. மோடியினுடைய வெற்றியே அவர் சந்தேகப்படுறாரு. என்னமோ வேலை பார்த்துதான் அவருக்கு 1.5 லட்சம் வாக்குகளும் கொண்டு சேர்க்கப்பட்டது அப்படின்னு அவர் சொல்றாரு. 3 மாநிலங்கள் இவர்களுடைய நெஞ்சில் தைத்த முள்ளாக மாறி இருக்கிறது. ஒன்னு உத்தரப்பிரதேசம், இன்னொன்னு மகாராஷ்டிரா, இன்னொன்னு மேற்கு வங்கம். உத்தரப்பிரதேசத்துல இவங்க 34க்கு ரெடியூஸ் ஆனது அப்படின்றது மிகப்பெரிய இழப்பு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சூத்திரத்தை இவர்கள் கையில் எடுத்து மகாராஷ்டிரா தேர்தலை அணுகினார்கள், வெற்றியை பெற்று விட்டார்கள். திராவிட இயக்க பிரச்சாரத்தை அங்கு தேசியவாத காங்கிரசும் சிவசேனாவும் செய்து விட்டதுன்னு எழுதியிருக்கிறாங்க. அவங்களுக்கு எதிராக அவங்க அப்பா கலவரம் பண்ணி இருக்கிறாரு, அவங்க இந்த நாட்டை விட்டே ஓட வேண்டும்னு பேசி இருக்கிறாரு, கொளுத்தணும்னு பேசி இருக்கிறாரு. ஆனா மகன் என்ன சொல்றாரு, அவங்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு பேசும் பொழுது அது அங்க ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கியது. பிஜேபியில எழுதியிருக்கிறானே, நான் ரிசர்வேஷனுக்கு எதிரான இல்லைன்னு எழுதியிருக்கிறானே, அதை ப்ரூவ் பண்றதுக்கு ஏதாவது ஒரு சாட்சி இருக்கா? 10 வருஷம் ஆட்சி நடத்திருக்கேன். மக்கள் கேட்பான்ல, டேய் பண்ணிட்டு ஓடி பேரு அப்படின்னு சொல்லுவானா மாட்டானா? முலாயம் சிங் யாதவா இருக்கட்டும், கன்ஷிராமா இருக்கட்டும், அவங்க பேசின அந்த பகுஜன் தலித் பாலிடிக்ஸ் அப்படின்றது எல்லா மக்களையும் உள்ளடக்க வேண்டும், நாம ஒண்ணு சேரணும், மண்டலா கமண்டலான்னு பஞ்சாயத்து வரும்போது நாம மண்டல் பாலிடிக்ஸை பேசணும்னு தான் அந்த ஊரின் அரசியல் தொடங்கியது. அந்த ஊரின் அரசியல் மீண்டும் அதனுடைய தொடக்கத்திற்கே வந்திருக்கிறது. தமிழ்நாடு மட்டுமே பேசின பல விஷயத்தை இன்னைக்கு இந்தியா பேசிட்டு இருக்குங்க. நீட்டு தேர்வுல நடந்த முறைகேடு, இவ்வளவு காலம் முறைகேடை நீக்குங்கள், மறுதேர்வு வையுங்கள் அப்படின்னு கேட்டுக்கொண்டிருந்த மாநிலங்கள் எல்லாம் நீட் தேர்வை ஒழிச்சு கட்டிரு அப்படின்னு பேசுது. இந்த அரசியலை நாம் பேசினால் வெற்றி நமக்கு உறுதி. தமிழ்நாடு மாடல், திராவிட மாடல் அப்படின்றது இட் இஸ் ப்ரூவன் டு பி விக்டோரியஸ். அவர்கள் பயப்பட தொடங்கி இருக்கிறார்கள் என்பது மிக மிக முக்கியமான செய்தி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். நண்பர்களே, அரண்சை நான் மகிழ்ந்தன். பல்வேறு அரசியல் சமூக நிகழ்வுகள் தொடர்பாக பல்வேறு ஆளுமைகளை சந்தித்து உரையாடி வருகிறோம். அந்த வகையில் நாம் சந்திக்க போகிற சிறப்பு விருந்தினர் தோழர் இந்திரகுமார். வணக்கம். மோடி 3.0 மினிஸ்ட்ரி ஒதுக்குறாங்க, அதுக்கே ஒதுக்கி இருக்கிறாங்க. ரஜ்தீப் சர்தேசாய் என்கிற வடநாட்டு மூத்த பத்திரிகையாளர் நம்ம ஊர்லேயும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி அங்கே வடக்கு இருக்கிற மூத்த பத்திரிகையாளர் மோடி இன்னும் பலமாக இருக்கிறார், இந்த கூட்டணி முகமாக அவர் இருக்கிறார், முக்கியமான போர்ட்ஃபோலியோஸ் எல்லாம் அப்படி தக்க வைத்திருக்கிறார். நிதியமைச்சர்னு நிர்மலா சீதாராமனுக்கு ஆகட்டும், இவர் ஜெய்சங்கருக்கு அவருடைய துறையை திரும்ப கொடுத்ததாகட்டும், அப்படி அவர் இன்டாக்டாக வச்சிருக்கிறாரு. மோடி 3.0 ஆஸ் ஆஃப் நோ கரெக்டாக தான் இருக்குது, ஒரு 6 மாதம் தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிக்கிறார். எப்படி பார்க்குறீங்க இந்த மோடி அமைச்சரவை பதவியேற்பு? நேற்று அவர் அந்த கேரளா ஆக்டர் அவர் சுரேஷ் கோபி இல்லை நான் மினிஸ்ட்ரி வேணாம்லாம் சொல்லலை, தப்பான செய்திகள் பரப்பிட்டாங்க, இந்த சைடும் அப்படியான தப்பான செய்தி பரவுது அப்படின்னு சொன்னாங்க. பட் ஹீ ஸ்டில் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லப்படுது. நீ எப்படி பாக்குறீங்க? மோடி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாரு அப்படின்னா இவ்வளவு பெரிய அமைச்சரவை தேவையில்லை. பொதுவாக ஒரு அரசு பதவி இருக்கும் பொழுது குறைவான எண்ணிக்கையோடு பதவியேற்று அதற்கு பிறகு விரிவுபடுத்தப்படும் அமைச்சரவை. இலாக்காக்கள் மற்றும் போர்ட்போலியோஸ் எல்லாம் விரிவுபடுத்தப்படும். இணையமைச்சர்கள்லாம் பொறுமையாக முதல்ல எல்லாம் நிர்வாக இதுக்கு மினிமம் கவர்மெண்ட், ஆமா மேக்சிமம் கவர்னன்ஸ். இப்ப மைனாரிட்டி கவர்னன்ஸ் தான் இருக்க போகுது இவங்களுடைய ஆட்சியில. ஏன்னா ஓப்பனிங்கே 72 பேரோட பதவி ஏற்றிருக்கிறாரு. இப்போ மொத்தம் 76 வரைக்கும் போலான்னு நினைக்கிறேன். இவங்களால 272 இதற்கு மேல இவங்க கேபினெட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணவே முடியாதுன்ற அளவுக்கு இப்பயே ரொம்ப பேக்கடா இருக்கு.
ஒருவேளை யாருக்காவது ஒருத்தருக்கு கேபினெட்ல புதுசா இடம் கொடுக்கணும், இப்ப நாளைக்கே வந்து தெலுங்கு தேசம் வந்து எங்களுக்கு வேற ஒரு அமைச்சர் பதவி வேணும், எக்ஸ்ட்ரா ஒன்று வேணும் அப்படின்னு கேட்குறாங்கன்ற பட்சத்தில், அல்லது அடுத்து அவங்களுக்கு வர இருக்கின்ற அடுத்தடுத்த தேர்தல்களில் உள்ளாட்சியில் இந்த மாதிரியான சீட்ஸியார் வரும்போது எங்களுக்கு அங்கே இது கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது யாராலையுமே உள்ளுக்குள்ள இடத்த கொடுக்க முடியாத அளவுக்கு டைட்டாக இருக்குது. ஒருவேளை இடம் கொடுக்கணும் அப்படின்னா யாராவது ஒரு பிஜேபி காரரை வெளியேற்றிட்டு தான் உள்ளுக்குள்ள இடம் கொடுக்கணுன்ற நிலை வந்திருக்கிறது. கூடுதலா இந்த கேபினெட்டுக்கு உள்ளுக்குள்ளேயே அண்ணாமலை சீட்டு கொடுக்க மாட்டாங்களா? அங்க அந்த அண்ணாமலைக்கு வந்து சிறப்பு வைத்தியம் ஏதாவது வைத்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன். நாக்பூர் சிறப்பு வைத்தியம் ஏதாவது, அது பொறுமையாக பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா பெரிய டகாஃபர் போயிட்டு இருக்கு. நாக்பூருக்கே வைத்தியம் கொடுத்துட்டாங்க. இல்ல, இந்த தடவை நாக்பூரை சேர்ந்த பல பேர் வந்து உள்ளுக்குள்ள வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. நிதின் கட்கரி ஏற்கனவே இருந்தாரு, இப்பயும் இருக்கிறாரு. கூடுதலா மோடியினுடைய போட்டியாளராக கருதப்பட்ட சிவராஜ் சிங் சௌகான் இந்த தடவை அமைச்சரவைக்குள்ள வந்து உட்கார்ந்து இருக்கிறார். அப்போ மோடி வந்து தன்னிச்சையாக தாந்தோன்றித்தனமாக ஆட முடியாது என்பதை உறுதிப்படுத்துவதற்காக கேபினெட்டுக்குள்ள பல செக் அண்ட் பேலன்ஸ் வச்சிருக்கிறாங்க. இந்த வருஷத்தோட நட்டாவினுடைய பதவிக்காலம் முடியுது பிஜேபி தலைவரா. அவர் இதுல கேபினெட்ல இடம்பெற்று இருக்கிறார். சிவராஜ் சிங் சௌகான் இடம்பெற்று இருக்கிறார். ஏற்கனவே நிதின் கட்கரி இடம்பெற்றிருக்கிறார். அப்ப நிதின் கட்கரியின் கரங்களை வலுப்படுத்தும் வகையில மற்றவர்கள் எல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கிறாங்க. அல்லது சிவராஜ் சிங் சௌகான் மாதிரியான நபர்கள் உள்ள இருக்கிறது மோடிக்கு ஒரு பெரிய த்ரெட்டான விஷயம்தான். இப்ப இதுல வலிமை அப்படின்றத எப்ப சொல்ல முடியும் அப்படின்னா, இவங்க வந்து பதவியேற்கிறாங்க, பதவியேற்ற உடனேயே வந்து போர்ட்போலியோஸ் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஆனா பதவியேற்று 28 மணி நேரத்திற்கு பிறகுதான், 24 மணி நேரத்துக்கு பிறகுதான் போர்ட்போலியோவே அனௌன்ஸ் பண்றாங்க. நேத்து நைட்டு 8 மணிக்கு தான் வந்து போர்ட்போலியோஸ் வந்து வரிசை அனௌன்ஸ் பண்றாங்க, ஃபர்ஸ்ட் கேபினெட் மீட்டிங்கை கூட்டி. இது எதுக்காக இவ்வளவு டிலே அப்படின்ற கேள்வியில தான் முக்கியமான பதில்கள் எல்லாம் இருக்கு. இந்த டிலேவுக்கு காரணம் இவங்க அந்த ஒரு நாள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கொண்டுதான் ஃபைனலைஸ் பண்ணியிருக்கிறாங்க யார் யாருக்கு என்னென்ன பொறுப்பு அப்படின்றத. அதே போல ரொம்ப நிதானமா இருக்கிறோன்ற ஒரு தோற்றத்தை காட்ட வேண்டிய ஒரு கடமை இவர்களுக்கு வந்துருது. பதற்றமா ஏதாவது செஞ்சோம்னா ஓப்பனிங்லேயே எண்டு கார்டு போட்டுருவாங்கன்றதை கருதி நம்ம ஒரு நிதானமான ஆட்டத்தை ஆடுவது போன்ற ஒரு மாய தோற்றத்தை உருவாக்க பார்த்திருக்கிறார்கள். அதையுமே வெளிப்படையா பார்க்க முடியுது. பயத்தை நிதானமா வெளிக்காட்டுறாங்க. மகாராஷ்டிரா பாலிடிக்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா தேசியவாத காங்கிரஸை உடைச்சு அஜித் பவார் குரூப் சரத்பவார் குரூப்னாச்சு. இந்த அஜித் பவார் குரூப் ஒரு சீட்டு ஜெயிச்சாங்க. அவருக்கு வந்து MOS மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அப்படின்றத கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. அவர் வந்து நான் ஏற்கனவே கேபினெட்ல இருந்தேன், நீ என்னை கேபினெட்டுக்கு வெளியே MOS உட்கார வைக்கிற, இணையமைச்சரா உட்கார வைக்கிற, அது என்னால முடியாது அப்படின்றத சொல்லி ஏத்துக்காது. பதவியேற்பு விழாவுக்கே போகல, அஜித் பவார் போகல. இப்ப என்னன்னா அஜித் பவார் மேல ஏற்கனவே கடுமையான டவுட்ஸ். கப்பல்ல ஓட்டை விழுந்திருக்கு, ஒரு சின்ன ஓட்டை. அவர் ஆரம்பத்திலேயே பெரிய ஓட்டையா தான் உள்ள இருந்தாரு. ஏன்னா அவர் உள்ள போகும்போதே கேஸ்ல இருந்து தன்னை வெளியேற்றி கொள்வதற்காக சரத்பவார் சம்மதத்தோடு தான் அவர் போயிருக்கிறார் அப்படின்னு. ஏன்னா அஜித் பவார் எடுத்த எந்த நடவடிக்கையுமே சரத்பவாரை சலனப்படுத்தவே இல்லை. அவர் பாட்டுக்கு சைலண்டா இருந்தாரு, கூலா இருந்தாரு. எந்த இடத்துலயுமே சலனப்படலை அல்லது வந்து கோவப்படலை, ஆத்திரத்தை வெளிக்காட்டல. போயிட்டு வா அப்படின்றதோட முடிச்சுக்கிட்டாரு. போனதற்கு பிறகும் கூட இந்த எலெக்ஷன் கேம்பெயின்ல அஜித் பவார் அணியினர் பாஜக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு களத்தில் இறங்கி வேலை பார்க்கல அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்டும் உள்ளிருந்து வருகிறது அப்படின்றத நம்ம கவனிக்க தவறக்கூடாது. ஷிண்டே அணி இப்ப உள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கும் உழைக்கும் நான் என்ன கனவாடா கண்டேன்னு மோடிஜியினுடைய மைண்ட் வாய்ஸ் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அந்த வகையில அவர் வந்து நீட்டு விலக்கு கோருகிறார் அப்படின்றது பாக்குறோம். அப்புறம் இங்க இன்னும் ஸ்பீக்கர் இன்னும் ஃபைனலைஸ் ஆகல அப்படின்றதையும் பாக்குறோம். ஸ்பீக்கருக்கு வந்து எல்லா பேரும் அடிபடி சண்டையில இருக்கிறாங்க. கூடுதலாக ஆதித்யா தாக்கரே, அதாவது உத்தவ் தாக்கரே அவர்களுடைய பையன் பால் தாக்கரேவனுடைய பேரன், அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உண்மையிலேயே உன் கட்சியை நீ காப்பாத்திக்கணும்னா ஸ்பீக்கர் போஸ்ட கைப்பற்றிரு. எம்பியை காப்பாத்திக்கணும்னா, கட்சியை காப்பாத்திக்கணும்னா அனுபவத்துல சொல்றேன் கேளு, ஸ்பீக்கரை காப்பாத்திக்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இதே ஸ்பீக்கரை வச்சுதான் வந்து ஏக்நாத் சிண்டே உருவாகிறாரு. அப்போ இந்த சிண்டேவை உருக்குலைப்பதற்கு இன்னொரு ஸ்பீக்கர் வருவதற்கு ரொம்ப நேரம் ஆயிராது. அப்ப ஸ்பீக்கரை பிடிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தவனுடைய பையன் ஆதித்யா தாக்கரே தூபம் போட்டிருக்கிறார். அதுவும் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு வலிமையாக பிஜேபியினுடைய அணி இருக்கிறது. இதுல ராஜ்தீப் சர்தேசாயோ அல்லது யோகேந்திர யாதவே கூட என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, மோடி நம்ம அப்படி குறைத்து மதிப்பிட தேவையில்லை, அவரால் வந்து சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகிக்கிட முடியும் அப்படின்ற விஷயத்த பேசியிருந்தார். ஒருவேளை சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகிக்கிற ஒருத்தரா இருந்திருந்தா தன்னுடைய ஆட்சியினுடைய அந்த கடைசி 5 ஆண்டு காலத்துல வந்து இவ்வளவு கொடூரமான விஷயங்களை அரங்கேற்றி இருக்க மாட்டார். சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகிறவர் அப்படின்னா, மணிப்பூர் பத்தி எரியும் போது கர்நாடகாவில் வந்து எலெக்ஷன் கேம்பெயினுக்கு மலர் மாலைகளை சூடிக்கொண்டு மலர் தூவ ரோட்டில் நடந்து வந்திருக்க
மாட்டார். மணிப்பூர் பிரச்சனையை பற்றி அவரை பேச வைப்பதற்கு நம்ம வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து அவரை பேச வைக்க வேண்டிய ஒரு நெருக்கடி ஏற்பட்டு மணிப்பூரை பத்தி பேசவே இல்லை. அதுலயும் மணிப்பூரை பத்தி பேசல. ராகுல் காந்தியையும் சோனியா காந்தியையும் பேர் சொல்லாம அட்டாக் பண்ணிட்டு இருந்தாரே தவிர மணிப்பூரை பத்தின பேச்சு இல்ல. மணிப்பூர்ன்ற வார்த்தையே கூட பல இடங்கள்ல தவிர்த்தாரு. அதானி அம்பானியை பத்தி கேள்வி எழுப்பணும் அப்படின்னா அதானி அம்பானின்ற வார்த்தையே இல்லாம ஒரு பதில் பேசுறாரு. இப்போ இதெல்லாம் வந்து நிதானமான ஒரு மனிதனோ அல்லது வந்து சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தன்னை தகவமைத்துக் கொள்ளும் மனிதனோ செய்கின்ற வேலையாக தெரியவில்லை. மோடியை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள், மோடிக்கு ஒரு கடிவாளம் போட்டிருக்கிறார்கள், அவ்வளவுதான். உத்தரப்பிரதேசத்தினுடைய கட்சியில இருக்கிற மெம்பர் ஒருத்தர் பேசி இருக்கிறார், உஜ்வல் குமார் என்ற ஒரு பேசுற அந்த பேச்சு வந்து சமூக வலைதளத்துல இருக்கு, ஹிந்தியில இருக்கு, நிறைய இங்கிலீஷ்லயும் கூட சப்டைட்டில் போட்டு கேப்ஷன் போட்டு அதை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. படிச்சு பார்த்தாலே புரியுது. அதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வெளியூர்ல இருந்து ஒரு ஆட்டக்காரனை கொண்டு வந்து உள்ள இறக்கி இருக்கிற, நாங்க இங்க உள்ளுக்குள்ள 1000 காரியகர்த்தாக்கள் காண்டாண்டு கால புராணி காரியகர்த்தாசா, நீண்ட காலமாக கட்சியில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய காரியகர்த்தாஸ் இவ்வளவு பேர் இருக்கிறோம். அடிமட்டத்துல இருந்து உழைச்ச பழைய காரியகர்த்தாக்களுக்கு என்ன மரியாதை இருக்கு அப்படின்றது. ரெண்டாவது, நீ வந்தவன் போனவெல்லாம் கொண்டு சேர்க்கிற. மோடியினுடைய வெற்றியே அவர் சந்தேகப்படுறாரு. அவர் என்ன சொல்றாரு, 1.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சிங்கல்ல, உசை கஹி தரசே தில்வாய கயா, என்னமோ வேலை பார்த்திருக்க நீ உள்ளுக்குள்ள, என்னமோ வேலை பார்த்துதான் அவருக்கு 1.5 லட்சம் வாக்குகளும் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டது அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆமா, இது வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற கட்சிக்காரனே சொல்றது. அப்போ மோடி வந்து தொகுதி மாறி போட்டியிட்டதையும், மோடி வந்து 1.5 லட்சம் வாக்குகள்ல வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டதையும் உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய பாஜக காரர்களே விரும்பவில்லை. அப்படிங்கும் பொழுது இதுதான் மோடிக்கு மக்கள் கொடுத்திருக்கிற மேண்டேட்டான்ற கேள்வியை நம்ம கேட்க முடியாம இல்ல. எம்ஜேபி பார்ட்டி பிஜேபியா இருந்தது, எம்ஜேபி ஆயிடுச்சு, மோடி ஜனதா பார்ட்டி ஆயிடுச்சு. இதை பிஜேபியா மாத்தணும் அப்படின்னு கட்சிக்குள்ள இருந்து கலக குரல் வருது. அப்ப மோடி பவர்ஃபுல்லா இருக்கிறாரு அப்படிங்கிறது வித்தின் தி பார்ட்டி அப்படிங்கிறதே ஒரு குழப்பமா இருக்கும் பொழுது, வெளியில இருந்து இல்ல மோடி ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு, அவருக்கு எதுவும் ஆபத்து இல்லை, லைட்டா கடிவாளம் தான் போட்டிருக்காங்கிற நரேஷன் ஏன் செட் செய்யப்படுது? ஏன்னா இப்ப நிர்மலா சீதாராமனுக்கு மறுபடியும் நிதியமைச்சர் போர்ட்போலியோ, நிதின் கட்கரிக்கு சாலை போக்குவரத்து அதே போர்ட்போலியோ, உள்துறை வந்து அதே அமித்ஷாவுக்கு, டிஃபென்ஸ் வந்து அதே ராஜ்நாத் சிங்க்கு, வெளியுறவுத்துறை வந்து அதே ஜெய்சங்கருக்குன்னு பழைய மினிஸ்டர்ஸ் ரிட்டைன் பண்ணிட்டாருன்றதை வச்சுதான் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, மோடி ஸ்டில் பவர்ஃபுல் அப்படின்றத சொல்ல வர்றாங்க. ஐ திங்க் மோடி ஸ்டில் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்றதை விட இந்த இடத்தில் பாரதிய ஜனதா கட்சி தன்னை வலிமையாக வெளிப்படுத்தி கொள்ளுகிறது அப்படின்றதுதான் புரிந்து கொள்ள வேண்டியதை தவிர, மோடி வலிமையான தலைவர் அப்படின்றது இங்க பொருள்பட்ட இமேஜ் மிச்சம் இருக்குதுங்கிற வகையில மோடியையும் பயன்படுத்திக் கொள்கிறது பாஜக. ஒன்னும் இல்ல, இப்ப மோடி வந்து உடனடியாக மாற்றிவிட்டு வேறு ஒரு தலைவரை போட்டா அது இம்மீடியட்டா டென்ஷன்ஸை கிரியேட் பண்ணும். என்ன மாதிரியான டென்ஷனை கிரியேட் பண்ணும்? அவ்வளவுதான், காலி அப்படின்ற இமேஜை வந்து காரியகர்த்தாக்களுக்கு மத்தியிலே ஏற்படுத்திடும். உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய மோடி ஆதரவு வட்டாரங்களை பூரா ஒட்டுமொத்தமா நிலைகுலைய செய்யும். அப்ப அது கட்சியினுடைய உட்கட்டமைப்புக்கு பாதிப்பை ஏற்படுத்திடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக வழக்கமா இவங்களுக்குள்ள ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னன்னா, ஒரு சீனியர் பாலிட்டிஷியன் இருக்கிறாரு அப்படின்னா ஒரு நல்ல ஃபேர்வெல் கொடுத்து சென்ட் ஆஃப் பண்றது அப்படின்றது. இப்போ வாஜ்பாய் அவர் தோற்று விட்டார் அப்படின்றதுனால வேற, எல்கே அத்வானி அவரை வந்து இவர் அவ்வளவு தூரம் ஓரங்கட்டி பார்த்தாங்க, ஆனா சென்ட் ஆஃப் கரெக்டா இருக்கணும் அப்படின்ற பட்சத்துல கடைசியா பாரத ரத்னா கொடுத்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் பெற்று ஆட்சியர்க்க வருகிறேன் அப்படின்ற இடத்துல இருந்தா வந்து அணுகுறாங்க. அப்ப அந்த சென்ட் ஆஃப் அப்படின்ற ப்ரொசீஜரை வந்து இவங்க ஃபாலோ பண்றாங்க. மோடிக்கு இப்ப இருப்பது சென்ட் ஆஃப் ஃபேஸ். அவருக்கு வந்து ஒரு நிதானத்தை இவர்கள் கொடுத்திருக்கிறார்களே தவிர மோடி நிதானமாக. அண்ணாமலைக்கு சென்ட் ஆஃப்னு நீங்க ப்ரெடிக்ட் பண்ற மாதிரியே மோடிக்கும் சென்ட் ஆஃப் தான் நிச்சயமாக. ஏன் வாய்ப்பு இல்லை அப்படின்னு கருதணும்? இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் கடைசி 10 ஆண்டுகள்ல நீங்க டிரான்ஸ்பர்மேஷனை கிளியரா பார்க்கலாம். ஆரம்பத்தில் மோடியை சொல்லி ஓட்டு கேட்டு வந்தாங்க, மோடி தான் பிரதமராக வரப்போகிறார். அப்ப அடுத்தடுத்து ரெண்டாவது தேர்தல் என்ன பண்ணாங்க? ஒரு தேசியவாத சிக்கல். அந்த தேசியவாத சிக்கலுக்கு மோடி என்னும் முகம், அந்த மோடி என்னும் முகத்துக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கடுத்து தேசியவாத, இந்துத்துவா எல்லாமே எனக்கு கீழே தான், நீங்க எனக்கு ஓட்டு போடுங்க, நான் இதெல்லாம் பாத்துக்கிறேன், அதை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. போன தேர்தல் என்ன சொன்னாரு? அதை பத்தி கவலைப்பட்டு எனக்கு ஓட்டு போடுங்க. இந்த தேர்தலில் அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன், எனக்கு மட்டும் ஓட்டு போடுங்க அப்படின்ற இடத்துக்கு வந்து நின்னுட்டாரு. மக்கள் வந்து உன்னை பத்தி கவலைப்பட முடியாது. ஆமா, சமீபத்துல யூடியூப் சேனல்ல ஒண்ணுல பார்த்தேன், பாஜக 240 எடுத்தது அப்படிங்கிறது மத்தியானத்துல இருந்து நைட்டு வரைக்கும் அப்படி இன்டாக்டா வச்சிருந்து, கடைசியில் நடுராத்திரில ஒரு 30 சீட்டு மேனிப்புலேஷன் நடந்திருக்கு, மின்சாரத்தெல்லாம் கட் பண்ணிட்டு அப்படின்ட்டு. அதை மீறியும் இப்படியான செய்திகள் சமூக வலைதளங்கள் பரவி கொண்டே இருக்குது. அவர் வந்து அந்த ஆங்கர் நான் பொறுப்போடு சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இல்ல, இது தவிர்க்க முடியாத ஒரு உண்மைதான். நம்ம பேசி இருக்கிறோம், இன்னும் பல பேர் வந்து பேசாமலே இருக்கின்ற விஷயம். இந்த எலக்டோரல் ப்ராசஸ்ல நடந்த மேனிப்புலேஷன் அண்ட் டேம்பரிங்கை பத்தி நம்ம மறந்துடவே கூடாது. இவிஎம் அப்படின்றது வந்து 5 வருஷத்துக்கு ஒருக்க தூக்கி சுமக்கிற ஊர்வல பொம்மையாக தூக்கி சுமக்கிறதுன்றது வந்து
அது அரசியல் கட்சிகளுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் இல்லாம. மோடி ஆனா வெற்றி விழால இவிஎம் பத்தி பேசிட்டு இருந்தாரு, இவிஎம் பத்தி பேசினாரு, நாடாளுமன்ற வளாகத்துல பேசினாரு. ஆனா அந்த இவிஎம் மீது விமர்சனம் வைத்தவர்கள் இப்ப மௌனம் ஆயிட்டாங்க. ஏன்னா அடுத்து சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது, அதுல நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா இவிஎம் என்ன பண்றது அப்படின்னு. பிரச்சனை வந்து மிஷின்ல அப்படின்றது ஒரு பகுதி தான். மிஷின்ல இருக்கிற பிரச்சனை, விவிபேட்ல இருக்கிற பிரச்சனைன்றது அது ஒரு பகுதி தான். ப்ரொசீஜர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ப்ராசஸ், அந்த எலெக்ஷன் தொடங்கப்பட்டதிலிருந்து, தேர்தலில் வாக்குப்பதிவில் இருந்து, பெட்டிகள் பாதுகாக்கப்பட்டதிலிருந்து, இறுதியாக முடிவு அறிவிக்கப்பட்டு 20C ஃபார்ம் கையெழுத்து போட்டு கொடுக்குற வரைக்கும் இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, இந்த ப்ராசஸ்ல நடந்த டேம்பரிங்கை பத்தி தானே நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் ஆரம்பத்துல இருந்து. இந்த தேர்தல் ஆரம்பிக்கும் போது அனைவருக்கும் லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருந்ததா? இல்ல. அனைவரும் போட்டியிடுவதற்கு உகந்த சூழல் இருந்ததா? இல்ல. அனைவரும் சமமான அளவில் பணத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பு உருவாக்கப்பட்டிருந்ததா? இல்ல. ஒரு கட்சியினுடைய தேர்தல் கணக்குகள் முடக்கப்பட்டது. இன்னொரு கட்சி சம்பாதித்த பணம் சட்டத்துக்கு புறம்பானது, ஆனால் செலவு செய்ததை பற்றி நாங்கள் கேள்வி கேட்க மாட்டோம்னு அவங்களுக்கு ஒரு ஹையர் ஹேண்டை கொடுத்துறது. இவ்வளவுத்தோடையும் தான் இந்த தேர்தல் தொடங்குச்சு. அதற்கு பிறகு இந்த தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவ்வளவு வெறுப்பு பிரச்சாரங்களை அவர் பேசி இருக்கிறார். மத வெறுப்பு பிரச்சாரத்தை, சாதி வெறுப்பு பிரச்சாரத்தை, மனித வெறுப்பு பிரச்சாரத்தை இவர் செய்திருக்கிறார். திட்டமிட்டு தான், கான்சியஸான டிசிஷன் தான். அந்த பார்ட்டிஸனுடைய டாப் லீடர்ஸ் மேல நாங்க கான்சியஸா தான் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லி தேர்தல் கமிஷன் தரப்புல இருந்து விளக்கம் கொடுக்கப்பட்டது. நீங்க எப்படி வெறுப்பு பேச்சை எப்படி நீங்க டிஸ்கார்ட் பண்ணுவீங்க, நாங்க நடவடிக்கை எடுக்கலீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னா, கட்சிகள் அந்த ஃபேர் பிளேயை பத்தி வலியுறுத்தின கட்சிகள் ஒரு கன்சிஸ்டண்டா இருக்கணும்ல. நீங்க ஒரு எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு நான் அமைதியா இருந்துடும் அப்படின்னு சொன்னா, இப்ப இல்ல அடுத்த எலெக்ஷன் வரும்ல, அந்த எலெக்ஷன்ல உங்களுடைய அமைதியை பயன்படுத்தி கொண்டு இந்த டேம்பரிங் இன்னும் வலுவாக நடக்கும். ஆமா, இந்த அமைதியை பயன்படுத்தி கொண்டு நாடாளுமன்றத்தில் மீண்டும் மத வெறுப்பை பேசத்தான் போகிறார்கள். இந்த அமைதியை பயன்படுத்தி கொண்டு நாடாளுமன்றத்தில் மக்கள் விரோத சட்டங்களை இயற்றத்தான் போகிறார்கள். ஏன் அப்படின்னா இவங்களுடைய சைலன்ஸ். நீங்க ஸ்டாக் மார்க்கெட் பத்தி பேசுறீங்க, ரொம்ப சந்தோஷம். நீட் ஒழிப்பு பத்தி பேசுறீங்க, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். ஆனா மக்களை அன்றாடம் அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த மதவெறுப்பு பிரச்சாரத்துக்கு எதிராக ஒன்னும் இல்ல, மோடியை எதிர்த்து போட்டியிட்ட அந்த நபர்கள் அல்லது மோடி பிரச்சாரம் செய்த தொகுதிகளில் தோற்ற நபர்கள் இருப்பாங்க இல்லையா, காங்கிரஸை சேர்ந்தவர்களோ அல்லது மற்ற இந்தியா அலையன்ஸை சேர்ந்தவங்களோ, நிச்சயமாக ஒரு எலெக்ஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணணும் ஹைகோர்ட்ல. எலெக்ஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி இப்போ 4ஆம் தேதி ரிசல்ட் அறிவிக்கப்பட்டது அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தேதி 11 ஆகுது. இன்னும் டைம் இருக்குது. நிச்சயமாக அப்ளை பண்றதுக்கான நாள் இருக்குது. 14 நாளைக்குள்ள அனௌன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் எலெக்ஷன் பெட்டிஷன் போடுறது அப்படின்னா. அதை போட்டு நிச்சயமாக மோடிக்கு எதிராக கண்டெஸ்ட் பண்ணணும். அவர் பேசிய மதவெறுப்பு பிரச்சாரங்களின்படி இவர் வெற்றி பெற்றது செல்லாது அப்படின்றத அறிவிக்க சொல்லி உச்சநீதிமன்றத்துல இவர்கள் நிச்சயமாக மனு தாக்கல் செய்ய வேண்டும். செய்து போராடி அப்பீலா போய் எப்படியாவது ஒரு நீதியை பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டால் ஒழிய இவர்கள் இதை அமைதியாக கடந்து போக போவது கிடையாது அப்படின்றத. ஏடிஆர் மட்டும்தான் கேஸ் பண்ணுமா? ஏன்னா அவனை நேர்ந்து விட்டுருக்காங்களா ஊருக்குன்னு? தமிழ்நாட்டில் வாய்ஸ் ஆஃப் டிஎன் மட்டும் தான் கத்தணுமா? ஏன்னா நேர்ந்து விட்டுருக்கா தமிழ்நாட்டுக்குன்னு? அப்படி அல்ல. இங்க இருக்கக்கூடிய கட்சிகளும் அமைப்புகளும் இதை வலுவாக முன்னெடுக்க வேண்டும். சார், நீங்க எலெக்ஷன் மிஷினை வந்து கேள்வி கேட்டீங்கன்னா நீங்க அடுத்து போட்டிடுறப்ப உங்களுக்கு சிக்கலா வரும்னு நினைக்கிறதெல்லாம் சரி. மதவெறுப்பு பிரச்சாரத்துக்கு எதிராக கேஸ் போடுங்க. அந்த இடத்துல உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்கு? இதைத்தான் அரசியல் கட்சிகளை நோக்கி நம்ம கேட்க வேண்டியதாக இருக்கிறது. ஃபேர் பிளேவை நீங்க எலெக்ஷன் ப்ராசஸை நியாயமா நடத்துங்க அப்படின்னு கேட்கறதுனாலே உங்களுக்கு எப்படி பிரச்சனை வரும்? ஒரு பார்ட்டிக்கு, ஒரு எலக்டோரல் பார்ட்டிக்கு ஏன் பிரச்சனை வரப்போகுது? வருவதாக கருதுறாங்க. என்ன பண்றது? தட்ஸ் அ ஃபால்ட் இல்லையா? அது ஃபால்ட் லைன் இல்ல. நீங்க கொஞ்சம் அதே வந்து உங்களுடைய மௌனத்தை உங்களுக்கு எதிராகவே பயன்படுத்துவதற்கு எதிர்காலத்தில் வாய்ப்பு இருக்கு என்கிற பொழுது, எதிர்காலத்தை பற்றிய ஒரு திட்டமிடல் இல்லாம, ஒரு கன்சிஸ்டன்சி இல்லாம, மக்களுக்கு இதுக்கு பயிற்றுவிக்காம, 2019 எலெக்ஷனை பற்றியும் இப்படி டேம்பரிங்கான குரல் இருக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்கு. 2024 இப்படியான குரல் வரும்போது நீங்க மௌனமா இருக்கீங்கன்னு சொன்னா, அப்போ வந்து யூ ஆர் கிவிங் அப். ஒரு இத்தனை சீட் ஜெயிச்சிட்டோங்கிறது மட்டும் இல்ல, நாளைக்கு இத்தனை சீட்டும் உங்கள்ட்ட இருந்து பறிக்கப்படுவதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறதுங்க. எச்சரிக்கை உணர்வு வேணும் தானே? ஆமா, ரொம்ப அடிப்படையா இவ்வளவு பிரச்சனைகளோட தான் இந்த ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்ற அடிப்படையிலேயே பார்த்தோம்னாலும் கூட பிஜேபியின் வெற்றி அப்படின்றது லெஜிட்டிமேட்டான வெற்றியா? வெர்டிக்ட் தான், மேண்டேட் தான். ஆனா இஸ் இட் லெஜிட்டிமேட் அப்படின்ற அந்த கொஸ்டினுக்கு பிஜேபியும் எலெக்ஷன் கமிஷனும் ஆன்சரபிள். அந்த ஆன்சரை பண்ண வைக்க வேண்டிய வேலையை நம்ம தொடர்ந்து செய்ய தான் வேணும். ஆட்சி அமைஞ்சிருச்சு, அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு ஒரு பக்கம் வேலை நடக்கட்டும், இன்னொரு பக்கம் பேசின பேச்சுக்கு சட்டையை பிடிச்சு உலுக்கி ஆக்க வேண்டியது கட்சிகளுடைய பொறுப்பு. ஆமா, ஒரு ஃப்ரீ ஹேண்டா கொடுக்கறது அப்படின்னு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு புரியுது. சிவசேனாவுடைய ஷிந்தே ஃபேக்ஷனுடைய எம்பி ஸ்ரீராங் பர்னே அவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு, குமாரசாமிக்கு 2 சீட்டு தான் அவர் ஜெயிச்சது, ஆனா ஒரு கேபினெட் மினிஸ்டர். ஜித்தன் ராம் மஞ்சி அவரை போட்டுட்டு அவரே ஜெயிச்சாரு, அவருக்கு ஒரு கேபினெட் மினிஸ்டர். 1க்கு 1 கொடுத்துருக்கீங்க. அப்புறம் வந்து சிராக் பாஸ்வான் 5 சீட்டு ஜெயிச்சிருக்கிறாரு, அவருக்கும் நீங்க கேபினெட் மினிஸ்டர் கொடுத்துருக்கீங்க.
ஏன் உங்கள் இடத்துக்கு பிஜேபி சொல்றாரு, நீங்கள் 28 சீட் போட்டிட்டீங்க தமிழ்நாட்டில், ஆனால் உங்களுக்கு 9 சீட் தான் நீங்கள் ஜெயிச்சிங்க. நாங்கள் 15 சீட் போட்டிட்டு 7 சீட் ஜெயிச்சிருக்கோம். எங்களுக்கு ஏன் கேபினெட் மினிஸ்ட்ரி கொடுக்கல அப்படின்னு மகாராஷ்டிராவிலிருந்து ஒரு குரல் வருகிறது. ஷிந்தே யார் அப்படின்னு இங்கே தமிழ்நாட்டில் கடந்து முக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த ஷிந்தே ஃபேக்ஷன்ல இருந்தே மோடி டீமுக்கு ஒரு எதிர்குரல், எப்படி அஜித் பவார் தரப்பு சொல்லிச்சோ அப்படி ஒரு குரல் வந்திருக்குது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது முக்கியமா பேச வேண்டிய விஷயம்தான். 3 மாநிலங்கள் இவர்களுடைய நெஞ்சில் தைத்த முள்ளாக மாறி இருக்கிறது. ஒன்று உத்தரப்பிரதேசம், இன்னொன்று மகாராஷ்டிரா, இன்னொன்று மேற்கு வங்கம். இந்த 3 மாநிலங்களும் இவர்களை ரொம்ப புண்படுத்திருச்சு. உத்தரப்பிரதேசத்துல இவங்க 34க்கு ரெடியூஸ் ஆனது அப்படின்றது மிகப்பெரிய இழப்பு. பிகே என்கிற ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவங்க சிங்கிள் டிஜிட்ல தான் லாஸ் ஆகும், பெரிய பிரச்சனை ஆகாதுன்னு சொன்னாரு. அதுல அங்க லாஸ் ஆனா இங்க காம்பன்சேட் ஆயிரும்னு பதில்கள் வேற. அப்படி எல்லாம் காம்பன்சேட் ஆகல அப்படின்றத பாக்குறோம். ஏன்னா இங்க ஆல்ரெடி வந்த மேண்டேட்டை விட கடைசியா அவர் கொடுத்த இன்டர்வியூல உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு சின்ன தப்பு தான் பண்ணேன், எல்லாரும் நீ மன்னிச்சிருங்கப்பா, 20% தான் எரர் பண்ணேன், உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு மன்னிச்சிருங்க, ட்ரோல் பண்றேங்க, ஆனா கொஞ்சம் இதுக்கு முன்னாடி நல்லா சொல்லியிருக்கிறோம், பார்த்து பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. தேர்தல் ஆணையம் போடுற அதே உருட்டை இவரும் போட்டிருக்கிறாரு அப்படின்றது தான் ரொம்ப பேசிக்கா. இந்த 3 மாநிலங்களும் உங்களை ஹேர்ட் பண்ணிருக்கு. மகாராஷ்டிராவில் போன தடவை ஒரு பெரிய வெற்றி அவர்கள் பெற்றார்கள் அப்படின்ற இடத்துல இருந்து இப்போ அவர்களுக்கு ஒரு பெரிய லாஸ் இன்கர் ஆயிருக்கு அப்படின்றது. இது குறித்து ஸ்வராஜ்யா, அதாவது RSS ஆதரவு மேகசின் இன்றைக்கு இணையதளத்துல அவங்க முகாம்ல இருந்தே, ஆமா அவங்களுக்குள்ள இருந்தே எழுதியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஏன் இந்த தோல்வி அப்படின்னு சொல்லிட்டு மகாராஷ்டிரா, வெஸ்ட் பெங்கால், உத்தரப்பிரதேஷ் இந்த 3ஐயும் எடுத்துக்கிட்டு மகாராஷ்டிராவை அனலைஸ் பண்ணி எழுதியிருக்கிறாங்க. நீங்க மகாராஷ்டிரா அனலைசிஸை அப்படியே நீங்க உத்தரப்பிரதேசத்துக்கும் பொருத்தி கொள்ளலாம் அவர்கள் எழுதியிருக்கக்கூடியதை. ஏன்னு நான் விளக்கமா சொல்றேன். உத்தரப்பிரதேசமும் சரி மகாராஷ்டிராவும் சரி 2 மாநிலங்களுமே பெரும்பான்மையாக ஓபிசிக்களும் தலித்துகளும் வாழக்கூடிய மாநிலம். அங்க நீங்க உயர் சாதி அப்படின்னு இவர்கள் கட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த அமைப்பு 3% அல்லது குறைவு தான். உத்தரப்பிரதேசத்துல சற்று அதிகமாக இருக்கலாம், மகாராஷ்டிராவில் ரொம்ப சொற்பம் தான். இந்த பாண்டேகளும் மிஸ்ராவும் இருப்பாங்க, சிற்போன் பார்ப்பனர்கள் இருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப குறைவான பாப்புலேஷன். பெரும்பான்மை அப்படின்றது மராத்தா பிரைடு இருக்கக்கூடிய, மகாராஷ்டிரிய பிரைடு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஓபிசி பட்டாளமும் தலித் வர்க்கமும் தான் இந்த 2. அதே போல அங்கேயும் கூட இந்த ஓபிசி SC ST கன்சாலிடேட்டா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 70%க்கு மேல அவங்களுடைய பாப்புலேஷன் இருக்கு. இது 2மே பேஸ் என்ன அப்படின்றத பார்க்கணும். இப்போ மகாராஷ்டிரா தோல்விக்கு காரணம் என்ன அப்படின்றதுல ரொம்ப பேசிக்கா சில பாயிண்ட்ஸ் எல்லாம் அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. என்னன்னா, வேட்பாளர் அறிவிக்கிறதுல அல்லது வேட்பாளர் தேர்வுல சில தொய்வுகள் ஏற்பட்டிருக்கு. நம்ம பல தொகுதிகளில் வேட்பாளரை உடனடியாக போட்டிருக்கணும், ஆனா கடைசி நாள்ல தான் வேட்பாளர் அனௌன்ஸ் பண்றாங்க. இது நமக்கு ஏற்பட்ட பின்னடைவு, அதற்கு ஒரு முக்கியமான காரணம். 2வது வேட்பாளர் தேர்வு. வேட்பாளர் தேர்வுன்னு வரும்பொழுது அவங்களே மாத்தி மாத்தி எழுதுறாங்க. அவனை போட்டிருந்தா இங்கே ஜெயிச்சிருக்கலாம், இவனை போட்டிருந்தா இங்கே ஜெயிச்சு. இதெல்லாம் தோத்து போனவனின் புலம்பல் அலறல் அப்படின்றது. கண்டவனெல்லாம் கட்சியில சேர்த்து அவனுக்கு. ஆமா, அப்ப கண்டவனை சேர்க்காத இடங்கள்ல நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? கண்டவனை சேர்த்து கட்சியில சீட்டு கொடுத்துட்டீங்கன்றது ஒரு இடத்துல சொல்றாங்க. இன்னொரு இடத்துல என்ன சொல்றாங்க, நீங்க எப்ப பார்த்தாலும் பரம்பரையா ஆட்களை போட்டு தோத்து போயிட்டீங்கன்னு சொல்றாங்க. கண்டவனை போட்டாலும் திட்டுற, ஏற்கனவே உள்ளவனை போட்டாலும் திட்டுற, அப்ப என்னமாவது பண்ணி திட்டணும் இவனை அப்படின்றதுதான் அவங்களுடைய நோக்கம். ஆனா அதுக்கு அடுத்து இதற்கெல்லாம் பின்னணியாக அமைந்தது என்ன அப்படின்றத தேடி பார்த்தா அவங்க தெளிவா எழுதியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சூத்திரத்தை இவர்கள் கையில் எடுத்து மகாராஷ்டிரா தேர்தலை அணுகினார்கள், வெற்றியை பெற்று விட்டார்கள். நமக்கு கட்சிகளை உடைச்சிருக்கோன்ற அவப்பேர் நமக்கு இருக்கு. அதாவது தேசியவாத காங்கிரஸ் உடைச்சிருக்கோம், சிவசேனா உடைச்சிருக்கோம், காங்கிரஸ் உள்ளுக்குள்ள இருந்து ஆள் பிடிங்கி இருக்கிறோம், இவ்வளவும் பண்ணியிருக்கோன்ற கெட்ட பேர் நமக்கு இருக்கு. அதனால நமக்கு ஒரு சின்ன லாஸ் வரும்னு சொன்னாங்க. ஆனா அது இந்த ஸ்டேட்டையே நம்ம கையை விட்டு புடுங்குற அளவுக்கு போயிருச்சு. அதுக்கு காரணம் தமிழ்நாட்டுல திமுக ஃபார்முலா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னடா திமுக ஃபார்முலா அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா, இவங்க தமிழ்நாட்டின் திராவிட இயக்க பிரச்சாரத்தை அங்கு தேசியவாத காங்கிரஸும் சிவசேனாவும் செய்து விட்டதுன்னு எழுதியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல திராவிட இயக்கம் பிராமணர் அல்லாதார் இயக்கமாக உருவாக்கப்பட்டது. அந்த பிராமணர் அல்லாதார் இயக்கம் அப்படின்றது வெறுமன பிராமண வெறுப்பு இயக்கமாக அல்லாமல் இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை பிற்படுத்தப்பட்ட தலித் மக்களுக்கு அல்லது பழங்குடி மக்களுக்கு அனைவருக்குமான, ஆதி திராவிடர்களுக்கும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்குமான நன்மையை உருவாக்கி தரக்கூடிய அல்லது அதிகாரத்தை பகிர்ந்து அளிக்கக்கூடிய வேலையை செய்யும் அமைப்பாக இவங்க உருவானாங்க. சமூக நீதி அரசியலை இவர்கள் பேசினார்கள். இந்த பேச்சு என்னவாக மாறியது?
பேச்சு இயக்கமாக மாறியது, இயக்கம் அமைப்புகளாக மாறியது. அது வந்து நாளேடுகளின் மூலமாகவும் இதழ்களின் மூலமாகவும் மக்களை சென்று பரவலாக அடைந்தது. தமிழ்நாடெங்கும் கூட்டங்கள் நடைபெற தொடங்கியது, பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. அதற்கு பிறகு பெரியாரிடமிருந்து விலகி திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு உருவாக்கப்பட்டது. இதற்கு மத்தியில திராவிட கழகமாக அது மாறி பெரியார் சுயமரியாதை பிரச்சார இயக்கத்தை தீக்காவாக அதோடு இணைத்து அந்த பிரச்சாரமும் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு, அதையும் மறுத்தர முடியாது. இன்னொரு பக்கத்துல திமுக அடுத்து உருவாக்கி வருகிறது. திமுக உருவானதற்கு பிறகும் கூட பெரியாருடைய ரெலவன்ஸ் அப்படின்றது இல்லாமல் போய்விடவில்லை. பொதுவா இந்த மாதிரி ஒரு சித்தாந்த அமைப்பிடம் இருந்து பிரிந்து வேற ஒரு கட்சி வரும் பொழுது ஒண்ணு கட்சி பலப்படும், இல்லைன்னா அந்த அமைப்பு பலப்படும், இல்லைன்னா ரெண்டுமே இல்லாம போயிடும். ஆனா ரெண்டுமே பலமா இருக்கிறது அப்படின்றது தமிழ்நாடு ப்ரூவன் மாடல். இது எதனால அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களுடைய சென்டிமெண்ட்ஸை புரிஞ்சுக்கிட்டு இவங்களுடைய உரிமைகளுக்காக இவங்க பேசினாங்க. இவ்வளவுதான் பேசலைன். இதே லைனை அப்படியே அங்க பொறுத்துறாங்க. இவங்க ஸ்வராஜ்யா வந்து தேசியவாத காங்கிரஸுக்கும் சிவசேனாவுக்கும் இதை பொருத்தி பேசுறாங்க. தேசியவாத காங்கிரஸும் சிவசேனாவும் இந்த தடவை பிரச்சாரத்துல என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, மகாராஜா சிவாஜி மகாராஜா வந்து மராட்டிய மக்களினுடைய மனங்கள்ல வந்து எவ்வளவு ஆழமாக இடம் பிடித்தவர் அப்படின்றது சொல்லி தெரிய வேண்டியதில்லை. எல்லா சமூகத்து மத்தியிலையும் எல்லா சாதிக்கு மத்தியிலையும் நமக்கான ராஜா, நம்ம ராஜா அப்படின்னு ஒருத்தர் அவங்க ஐடென்டிஃபை பண்றாங்கன்னா அது சத்ரபதி சிவாஜி தான். ஒரு அன்டிஸ்பியூட்டட் ஐடென்டிட்டி ஆஃப் மகாராஷ்டிரா அப்படின்றது. அப்படி ஒரு நரேஷனை வச்ச காரணமாகவே கோவிந்த் பன்சாரே கொலை செய்யப்பட்டார். நம்ம அரசன் நமக்காக நம்முடைய சென்டிமெண்ட்டுக்காக இருந்த அரசன், அவர் இஸ்லாமிய வெறுப்பாளர் இல்லை அப்படின்னு சொன்னதுக்காக இது நமக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி சங்கி கும்பலால் அவர் படுகொலை செய்யப்பட்டார். அந்த ஹிஸ்டரியிலையுமே ஒரு ரெலவன்ஸ் இன்னைக்கு வந்து நிக்குது. இப்ப என்ன அப்படின்னா, பன்சாரே சொல்றாரு இல்லையா, அவருடைய படைகளில் வந்து இஸ்லாமியர்கள் இருந்தார்கள், பிரதான மந்திரியாக அவருடைய அமைச்சரவையில் இஸ்லாமியர்கள் இருந்திருக்கிறார்கள், அவர் தர்காக்கள் கட்டி கொடுத்திருக்கிறார், யாரையும் துன்பப்படுத்தவில்லை, எல்லா சமயங்களையும் ஏற்றுக்கொண்டவராக அல்லது வந்து சகித்து கொண்டவராக அவர் இருந்திருக்கிறார் அப்படின்றத பன்சாரே சொல்றாரு. அதற்கு முன்பு சில 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி அதே ஊர்ல வந்து ஒரு மனிதர் வாழ்ந்தார். அவருடைய பேர் வந்து கேசவ் சீதாராம் அப்படின்றது. அந்த கேசவ் சீதாராம் என்ன பண்றாரு அப்படின்னா, பிரபோதன் அப்படின்னு ஒரு பத்திரிகை நடத்துகிறார். அதே காலகட்டத்துல தான் ஜோதிராவ் பூலே வந்து சத்யசோதக் மண்டல் அப்படின்ற அமைப்பை நடத்தி கொண்டிருக்கிறார். சத்யசோதக் மண்டல் அப்படின்றது என்ன அப்படின்னா, அது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டில் எப்படி பெரியார் ஒரு இயக்க திராவிடர் கழகத்தை நடத்தினாரோ அதே போல ஜோதிராவ் பூலே நடத்திய நான் பிராமின் மூவ்மெண்ட் வந்து சத்யசோதக் மண்டல், உண்மை தேடும் அமைப்பு. தமிழ்நாட்டில் ஏற்கனவே அதே பேர்ல பத்திரிகை நீண்ட காலமா நடந்து வருது. உண்மை, விடுதலை, இதெல்லாம் உண்மையை தேடும் அமைப்பு. உண்மையை எதற்காக தேடுறாங்க? விடுதலைக்காக தேடுறாங்க அப்படின்றதுதான். என்ன விடுதலைக்காக அப்படின்னா, நாட்டு விடுதலைக்காக அல்லது ஆங்கிலேயர் விடுதலைக்காக அப்படின்ற லைனுக்குள்ள இல்லாம சமூக விடுதலைக்காக அவர்கள் போராடுகிறார்கள். யாரிடமிருந்து அந்த சமூக விடுதலையை கோருகிறார்கள் அப்படின்னா, அந்த மகாராஷ்டிர மண்ணில் வெறும் 3% மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு மக்கள் தொகை, ஒரு சித்பவன் பார்ப்பன கும்பலிடம் இந்த ஒட்டுமொத்த மராத்திய பெருமைகளும் அடிமைப்பட்டு கிடக்கிறது. இந்த அடிமைப்பட்டு கிடக்கின்றவற்றை எல்லாம் நாம் விடுவிக்க வேண்டும். நம் மக்கள் அடிமைகள் அல்ல, நாம் எல்லாம் வீரர்கள் அப்படின்ற உணர்வை ஏற்படுத்த தொடங்குறாங்க. இதே சத்யசோதக் மண்டலோட இந்த பிரபோதன் பத்திரிகையை நடத்திய திரு சீதாராம், கேசவ் சீதாராம் வந்து இணைந்து கொள்கிறார். அங்க இருக்கக்கூடிய திருமண முறைகள் பார்ப்பனர் அல்லாத திருமண முறை. இப்ப தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தமிழ்நாட்டுல மரபாகவே நம்முடைய திருமணங்கள்ல பார்ப்பனர் அப்படின்ற இடத்துக்கு பேச்சுக்கே இடம் இல்லை. அந்த சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெரியவர் இல்லது அந்த ஊரை சேர்ந்த ஒரு மூத்தவர் தாலி எடுத்து கொடுப்பார். பூசாரி இருப்பாரு, பூசாரியும் அந்த சாதிக்காரராக தான் இருப்பாரு. அவர்கள் யாராவது ஒருத்தர் வந்து தாலி எடுத்து கொடுப்பாங்க. ஒரு பூ, பழம், மாலை இதெல்லாம் மாத்திக்கிட்டு இது பண்ணுவாங்க. அக்கினி குண்டம் வளர்க்கறது அல்லது வந்து கையை பிடிச்சு தாரவாத்து கொடுக்கறது, இந்த எந்த வழக்கமும் நம்ம இதுல கிடையாது. அப்படிதான் நம்ம திருமணங்கள் நடைபெற்றது. இடையில் வந்த ஒரு பார்ப்பன ஆதிக்கத்தின் காரணமாக அங்கங்க சில சாதிகள்ல வந்து இந்த பார்ப்பனரை அழைத்து திருமணம் நடத்துது. ஆமா, காசு வந்த உடனே இவங்களுடைய வர்க்க நிலை உயர்ந்த உடனே அவங்க உள்ள வந்து உட்காந்துக்கிறானுங்க. இப்போ கோமம் வளர்க்கறது, தாரவாத்து கொடுக்கறதுன்னு எல்லா வேலையும் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னமும் தமிழ்நாட்டில் பெரும்பான்மை சாதிகளில் பார்ப்பனர் அல்லாத திருமணம் தான் நடக்கிறது. இப்போ அங்கேயும் இதே மாதிரியான ஒரு நிலையை அவங்க பாக்குறாங்க. இந்த பார்ப்பானை வந்து முதல்ல இந்த கல்யாண வீட்டுல இருந்து விரட்டணும். கல்யாண வீட்டுல இருந்து விரட்டணும்னா அவங்க அடிச்சு கொள்றது, ஊரை விட்டு ஓட விடுறது, அதுல நோக்கம். நீ இங்க வந்து ஆதிக்கம் பண்ணாத, அவ்வளவுதான் எங்களுடைய கோரிக்கை. அந்த அடிப்படையில அங்க அவர்கள் இல்லாத திருமணத்தை நடத்தி வைக்கிறது. அதாவது நீங்க அப்படியே யோசிச்சு பாருங்க, பெரியார் இங்க சுயமரியாதை திருமண இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அங்க வந்து பார்ப்பனர் அல்லாத திருமண முறைகளை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பெரியார் வந்து சாதி மறுப்பு, மத மறுப்பு திருமணத்தை முன்மொழிந்தார். அவர்கள் வந்து சாதி மறுப்பு அப்படின்றத முன்மொழிந்தாலும் கூட மத மறுப்பு அப்படின்ற லைனுக்குள்ள போகல. வேத மறுப்பு இல்ல, வேதத்தை கூட ஏற்றுக்கிறாங்க. அவங்க வந்து ரிஃபார்மிஸ்டா இருக்கிறாங்க.
வேதத்திலையும் எனக்கு தேவையானதை ஏத்துக்கிறேன். வேதத்தை வந்து நீ வந்து உனக்கேத்த மாதிரி திரிச்சு வச்சிருக்க, நான் அதை எனக்கேத்த மாதிரி அனைவருக்குமானதா மாத்துவேன்ற லைன்ல போறாங்க. இப்ப இது வந்து பிரபோதங்கர் நிலைப்பாடு. சத்தியசோதக் வந்து முழுமையாக பெரியாரிஸ்ட் லைன் தான். தமிழ்நாட்டுல பெரியார் என்ன நிலைப்பாடோ அதே நிலைப்பாடு தான் சத்தியசோதக் மண்டலுக்கும். ஆனாலும் சத்தியசோதக் மண்டலம் இங்க எப்படி தமிழ்நாட்டுல குன்றக்குடி அடிகளாரும் பெரியாரும் ஒன்னா சேர முடியுதோ அதே மாதிரி அங்க வந்து சத்தியசோதக் மண்டலும் கேசவ் சீதாராமும் சேர்ந்துக்கிறாங்க. கேசவ் சீதாராம் வந்து ஒரு வீட்டுல வந்து டவுரி வாங்கிட்டு திருமணம் நடத்துறாங்க. அந்த அப்பா வந்து கஷ்டத்துல இருக்கிறாரு அப்படின்றது தெரிஞ்சா இவர் வந்து அந்த கல்யாணத்துக்கு போய் எப்படியாவது அந்த கல்யாணத்தை நிறுத்துறது. எப்படி நிறுத்துறது அப்படின்னா, ஒரு கழுதையை கொண்டு போய் அங்க இருக்கக்கூடிய மணப்பந்தல்ல கட்டி வச்சு, என்னடா டவுரி கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நேரடியா போய் எதிர்க்கக்கூடிய துணிவு கொண்டவர். இப்படிலாம் துணிவா எதிர்க்கிறதுனால அவர் வந்து இந்து மதத்தை விட்டுட்டு போயிடல. இந்து மதத்துக்குள்ள நமக்கு ரிஃபார்ம் தேவை. இன்னைக்கு இவன் கருவாப்சின்னு பேசுறான். அவர் வந்து தாய் மதம் திரும்புங்கள் அப்படின்னு. தாய் மதம் திரும்பினா நாங்க எங்க சாமி வர்றது, நான் உனக்கு பூணூல் போடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பூணூல் கல்யாணம் பண்ணி வச்சு அவனை தாய் மதம் திரும்ப வைக்கிறாரு. மனுஷனா மதிக்க கத்துக்க அப்படின்ற இதை ஊட்டுறாரு. பன்சாரே எழுதினார் இல்லையா, அதே கருத்துக்களை பிரபோதன் வெளியிட்டிருக்கிறது, இவர் வெளியிட்டிருக்கிறார், கேசவ் சீதாராம் வெளியிட்டிருக்கிறார். இந்த சத்ரபதி சிவாஜி என்கின்ற அந்த அடையாளம் அனைவரையும் உள்ளடக்கிய அடையாளம், இது நமது பெருமிதத்துக்கான அடையாளம் அப்படின்றத அவர்கள் முன்வைத்தார்கள். அந்த முன்வைப்புக்கு பிறகுதான் வந்து அங்க ஒரு பெரிய மாற்றம் நடைபெறுகிறது. இன்னைக்கும் அங்க இருக்கக்கூடிய பாலிடிக்ஸை டிசைட் பண்றது அப்படின்றது பெரும்பான்மையான ஓபிசிக்கள் தான். ஆனா இன்றைக்கு அது வந்து ஓபிசி சாதி வெறியாக மாறி போயிருக்கிறது. அன்றைக்கு அவர்கள் பேசியது சாதி வெறி அல்ல, சமூக நீதி பேசுறாங்க. இப்ப ஸ்வராஜா நீங்க சொன்ன அந்த குறிப்பிட்ட கட்டுரையில ஒரு பகுதியில என்ன சொல்றாங்கன்னா, ஃபட்னாவிஸை வில்லனைஸ் பண்ணிட்டாங்க. சிவாஜி காலத்தில் இருந்த ஒரு அமைச்சர், அவர் பார்ப்பனர் எவ்வளவு கொடுங்கோன்மையாக இருந்தார், இப்படி ஒரு பார்ப்பனர் அப்படிங்கிற அந்த ஆஞ்சி பண்ட் அப்படின்றது அவருடைய பேரு, பார்ப்பனர்களை வில்லனைஸ் பண்ணதன் வழியாக இவங்க சேர்ந்துக்கிட்டாங்கன்னு சொல்லாம சொல்லியிருக்கிறாங்க. இப்ப அந்த பாலிடிக்ஸ், அது தமிழ்நாட்டை பார்த்து காப்பி அடிச்சிட்டாங்கன்னு வருத்தப்படுறாங்க. நம்ம ஊர்ல வந்து ஒரு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா எட்டப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. யாராவது ஒருத்தன் இன்னொருத்தனுக்கு காட்டி கொடுத்துட்டா எட்டப்பன்னு சொல்லுவாங்க. அங்க வந்து இங்க எட்டப்பன் ரோல் பிளே பண்ணது ஒரு இடைநிலை சாதி, அங்க எட்டப்பன் ரோலை பிளே பண்ணது அப்படின்றது வந்து ஒரு பார்ப்பன சாதி, அதாவது சித்பவன் பார்ப்பனர். மகாராஜா சிவாஜியினுடைய அவையில் இருந்த ஆஞ்சி பண்ட் அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, எதிரிகளோடு சேர்ந்து அந்த மராட்டிய அரசை கலைப்பதற்காக வேலை செய்கிறார் அப்படின்றது. இப்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, மேடையிலேயே சரத்பவார் உள்ளிட்டவர்களே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இவன் தாண்டா அந்த பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தேவேந்திர பட்னாவிஸை கையை கட்டி விட்டாங்க. சிவசேனா ஆட்சியை கலைத்ததை, ஆட்சியை வந்து சீரழிச்சதை அப்படியே சிவாஜி காலத்திற்கு கொண்டு போய், சிவசேனைங்கிறதே சிவாஜியின் சேனைன்னு தான் அர்த்தம். சிவாஜி காலத்துல இப்படிதான் பண்ணானுங்க அவனுங்க அப்படின்னு சொல்லி ஃபட்னாவிஸையும் அங்க நிப்பாட்டி அது ஒரு பிளே பண்ணிருக்குது. ஆமா, இப்போ அது எப்படி ரியாக்ட் ஆயிருச்சு அப்படின்னா, இவங்க வந்து இவன் தாண்டா பண்ட் அப்படின்னு சொன்ன உடனே மக்கள் வந்து கோபத்துல கத்துறாங்க. எந்த கோபத்துல? பட்னாவிஸ் மேல வந்து கோபம் கொண்டு கத்துறாங்க. அப்போ வந்து மேல இருக்கிறவங்க மக்கள் உணர்வோட ஒட்டாத ஒரு விஷயத்த பேசினா மக்கள் அதுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. என்னடா அவன் என்னமோ பேசிக்கிட்டு இருக்கான்னு நினைச்சிருவாங்க. அந்த கதை தெரிந்த கதையாகவே இருந்தாலும் கூட அந்த தெரிந்த கதையை மக்கள் பொருத்தி பார்க்கிறார்கள். எப்படி பொருத்தி பார்க்கிறாங்க? சிவாஜி மகாராஜ் இருக்கிறாரு, அவரை கவுக்கிறதுக்காக இந்த பண்ட்ன்ற ஆள் வந்து எதிரி வேலை பார்க்கிறாரு. ஆனா அப்படியே இப்போ வந்தோம் அப்படின்னா, சிவாஜியினுடைய நீட்சியாக சிவசேனா இருக்கிறது, அதை உடைப்பதற்கு ஏக்நாத் சிண்டேவை உருவாக்கும் வேலையை பட்னாவிஸ் பார்த்திருக்கிறாரு. அப்ப நீ பண்ட்டு தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து யோசிச்சு பாருங்களேன். தமிழ்நாட்டுல உட்காந்துக்கிட்டு இந்த பாலிடிக்ஸ் எதையுமே தெரியாம யார் அடுத்த ஏக்நாத் சிண்டே நாய். ஆனா மகாராஷ்டிரா எப்படி எழுப்புது, அதே இந்த உடைச்ச வேலையை செஞ்ச ஃபட்னாவிஸ் தான் அந்த பந்து. ஃபட்னாவிஸ் வந்து பந்து சிவாஜி காலத்து துரோகி, ஆணிவேர் எங்க இருக்கோ அதை பிடித்து அந்த இடத்துக்கு போய் அப்படின்னு உழுக்கும் பொழுது இந்த சென்டிமெண்ட்ஸ் பாலிடிக்ஸ் வந்து எப்படி ஆர்டிகுலர் இங்க உட்காந்துக்கிட்டே இல்ல ஆறு இடத்த ஏக்நாத் சிண்டே தமிழ்நாட்டுக்கு வரான்னு சொன்னா அவங்க அப்படியே ஆர்டிகுலேட் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போனது அப்படிங்கிறது இங்க இருக்கிற சமூக ஆர்வலர்னு எதிர்பார்க்காது. ஆமா, இது ஒரு பெரிய மாற்றத்தை அங்க உருவாக்கி இருக்கு எலெக்ஷன் ஃபீல்டுல. இதையும் வந்து இவங்க வந்து தமிழ்நாட்டு அரசியலோட தான் ரிலேட் பண்றாங்க. ஏன்னா ஃபைண்டிங் த ரூட் காஸ், எது வந்து மூலம் அப்படின்றத கண்டுபிடிச்சு அந்த மூலத்துக்கு வைத்தியம் பார்க்கறது அப்படின்ற அந்த வேலையை இந்த முறை மிகச்சரியாக சிவசேனா செய்திருக்கிறது. நம்ம தொடர்ந்து சொல்லும் போது கேசவ் சீதாராம் பிரபோதன் அப்படின்ற பெயரை பயன்படுத்தினோம். கேசவ் சீதாராம் அப்படின்றது வந்து வேறு யாரும் அல்ல, மக்கள் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம், நானும் மகிழ்ந்தனும் இதே இடத்தில் அமர்ந்து பேசியிருக்கிறோம். தமிழ்நாடு தொட்டதும் சிவசேனா விட்டதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்ப்நெயிலை கூட டிஸ்பிளே பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதை பேசும்போது அதுல குறிப்பிட்டிருப்போம். இந்த பிரபோதன் என்ற பத்திரிகையை நடத்திய கேசவ் சீதாராம் என்பவர் வேறு யாரும் அல்ல, உத்தவ் தாக்கரேவினுடைய தாத்தா, பால் தாக்கரேவினுடைய அப்பா.
இப்படிப்பட்ட ஒரு மகானுக்கு பிறந்த மகன் தான் பால் தாக்கரே. ஆனா அப்பா உருவாக்கிய அந்த ஓபிசி கான்சியஸை இவர் ஓபிசி காஸ்ட் பிரிவிலேஜா மாத்திட்டாரு பால் தாக்கரே. ஆனா இப்போ வந்திருக்கக்கூடிய உத்தவ் தாக்கரேவும் அவருடைய மகன் ஆதித்யா தாக்கரேவும் ஃபைண்டிங் த ரூட்ஸ் ஆஃப் கிராண்ட்ஃபாதர், அதாவது தன்னுடைய தாத்தாவின் வழியை பின்பற்ற தொடங்கி இருக்கிறார்கள். அந்த சர்க்கிள் வந்து மீண்டும் தொடங்கிய இடத்திற்கே இப்போது வந்திருக்கிறது அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியமான மாற்றம். இப்போ வந்து அந்த மகர் பட்டியல் சாதியினர் அண்ட் மராட்டாஸ் இவங்க சேர்ந்துட்டாங்க, இவங்களோட ஒரு ஐக்கியம் உருவாகுதுன்னு ஸ்வராஜா வந்து அழுகுது, கவலைப்படுது. மராட்டாக்களுடைய ரிசர்வேஷனை பத்தி நீங்க எதிரானவர்கள்னு ஒன்று சித்தரிச்சுட்டாங்க, நீங்க வந்து கரெக்டாக சொல்லியிருக்க வேண்டாமா ரிசர்வேஷனுக்கு எதிரானவங்க இல்லைன்ட்டு, ஏன் சொல்லலை அப்படின்னு சொல்லி ஸ்வராஜா கவலைப்படுது. எங்க ஃபெயிலியர் ஆச்சு இந்த சமூக நீதி அரசியல் அப்படிங்கிற பாலிடிக்ஸ்? ரிசர்வேஷன் ஆன்டி ரிசர்வேஷன் பிஜேபிங்கிறது 80களில் ஈடுபடலை. ராம் ஜென்ம பூமிலாம் வச்சு அவங்க கொஞ்சம் ஏமாத்திட்டாங்க. ஆனால் இப்போ வந்து வெளிப்படையாக இந்த குற்றச்சாட்டு பிஜேபியை வந்து அசைச்சு பார்த்துருக்கு. ஆமா, இதுல ஒரு ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, அதாவது தன்னை தகவமைத்துக் கொள்ளும் இந்த ப்ராசஸை வந்து உத்தவ் தாக்கரே 2018 அதை தொடங்குறாரு. 2019 அவருடைய தலைமையில் ஆட்சி அமைகிறது. ஆட்சி அமைந்ததற்கு பிறகில் இருந்து அவர் வெளிப்படுத்திய அந்த உறுதிப்பாடு, குறிப்பாக கோவிட் காலகட்டத்தில், நேற்று கூட தீஸ்தாவோடு பேசி கொண்டிருந்தேன், அவர் குறிப்பிட்ட சில நிகழ்வுகள். கோவிட் காலத்துல வந்து அவர் அணுகுமுறை அப்படின்றது ரொம்ப மக்கள் சார்புடையதாக இருந்தது. நம்ம இந்தியாவே கோவிட் காலத்துல டக்குன்னு யோசிச்ச ஒரு இடம் வந்து தாராவியை எப்படி மேனேஜ் பண்ண போறாங்க அப்படின்னு. அஃப்கோர்ஸ் அங்கு நிறைய சிக்கல்கள் இருந்தது, அதை யாரும் மறுக்க முடியாது. ஆனாலும் யாரும் எதிர்பார்க்காத வகையில் மிக நன்றாகவே அந்த பகுதியை வந்து உத்தவ் தாக்கரே முதலமைச்சராக இருந்து கையாண்டார் அப்படின்ற ஒரு விஷயம். ரெண்டாவது, அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு தருவதற்காக இஸ்லாமியர்கள் முன் வந்து தங்களுடைய ஜமாத்துகள்ல செஞ்சு கொண்டு வந்து கொடுக்கும்போது, நாம் ஒரு சமூகமாக இஸ்லாமியர்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம், இவர்களுக்கு நாம் நன்றியை தவிர வேற என்ன சொல்ல முடியும், அந்த நன்றி மட்டும் போதுமா? நடந்த ஊர்ல இவங்களே நடத்தின கலவரம், இவங்க அப்பா நடத்தின கலவரம், அவங்களுக்கு எதிராக இவங்க அப்பா கலவரம் பண்ணி இருக்கிறாரு, அவங்க இந்த நாட்டை விட்டே ஓட வேண்டும்னு பேசி இருக்கிறாரு, கொளுத்தணும்னு பேசி இருக்கிறாரு. ஆனா மகன் வந்து என்ன சொல்றாரு, அவங்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு பேசும் பொழுது அது அங்க வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கியது. அதற்கு பிறகு உத்தவ் தாக்கரே எங்கு கூட்டத்தை நடத்தினாலும் அங்கு பெரிய அளவுல இஸ்லாமியர்கள் வந்து நின்று அவருக்கு ஆதரவு தெரிவிப்பதை பார்க்க முடிகிறது. ஹாஸ்பிட்டல்ல கையகப்படுத்திட்டார்ல. ஆமா, ஹாஸ்பிட்டல்ல மொத்தமா கையகப்படுத்தி மக்களுக்கு உண்மை. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். தமிழ்நாடு கூட அதை பண்ணணும்னு நம்ம பேசிட்டு இருந்தோம், ஆனா இங்க அதை பண்ண முடியல. ஆனா வந்து மருத்துவ உதவி மட்டும் தமிழ்நாடு அரசு கொடுத்தது. ஆனா அங்க வந்து உச்சகட்டமா போய் மருத்துவமனைகளை அந்த குறிப்பிட்ட காலத்திற்கு நாட்டுடைமையாக்குவது போன்ற ஒரு ப்ராசஸுக்குள்ள கொண்டு வந்து அங்க வந்து மக்களுக்கு ட்ரீட் பண்ணது அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதே போல மும்பை மாதிரியான ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டி, சென்னையை விட மிகப்பெரிய அல்லது கல்கட்டாவை மிகப்பெரிய, இதை விட மிக பழமையான நகரம் அது. ரொம்ப குறுகலான இடங்களும் இருக்கிறது, ரொம்ப அகலமான இடங்களும் இருக்கிறது. இது மேனேஜ் பண்றது அவ்வளவு சாதாரணமானது இல்லை. அதை சிறப்பாகவே மேனேஜ் பண்ணாரு. இது வெறும் கோவிட் மட்டுமல்ல, அவருடைய நிர்வாகத்தின் தொடர்ச்சியை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஓபிசிகளின் உரிமைகளை பேசுவது, அங்க இருக்கக்கூடிய தலித்துகளின் ரிசர்வேஷனை உறுதிப்படுத்துவது, அங்க இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் ஒற்றுமை உருவாக்குவதுன்ற அந்த வேலையை அவர் தொடர்ந்து செஞ்சிருக்கிறாரு, ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. இப்ப பிஜேபியில எழுதியிருக்கிறானே, நான் ரிசர்வேஷனுக்கு எதிரானவன் இல்லைன்னு எழுதியிருக்கிறானே, அதை ப்ரூவ் பண்றதுக்கு கொண்டு ஏதாவது ஒரு சாட்சி இருக்கா? 10 வருஷம் ஆட்சி நடத்திருக்க, வெறும் 3 வருஷம் ஆட்சியில இருந்த ஒரு ஆளை வந்து மக்கள் இவ்வளவு நம்புறான். நீ 10 வருஷம் ஆட்சி நடத்திருக்க, அப்போ உன்னை நம்புறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்புவதற்கு தேவையான செயல்களை நீ செஞ்சிருக்கியான்னு எடுத்து பார்த்தா, இருக்கிற எல்லா வழக்கும், ரிசர்வேஷனுக்கு எதிரான எல்லா வழக்கையும் முன்னின்று நடத்தினது நீயா தான் இருக்க. அப்புறம் எப்படி வந்து பேசுவ? மக்கள் கேட்பான்ல, டேய் பண்ணிட்டு ஓடி பேரு அப்படின்னு சொல்லுவானா மாட்டானா? நீ யாரா பண்ணிட்டு எனக்கு வந்து இதை பத்தி பேசிக்கிட்டு ரிசர்வேஷன் பத்தி பேசுற, எனக்கு தெரிய உரிமையை பேசுறதுக்குன்னு மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள். அவர்கள் பேசாமல் எல்லாம் இல்லை, பேசினார்கள். ஆனால் அவங்களால நிரூபிக்க முடியல. உத்தவ் தாக்கரே நிரூபித்து காட்டியிருக்கிறார். எனக்கு தெரிந்து உத்தவ் மீது இப்போதும் கூட பலருக்கும் சந்தேகம் இருக்கிறது. ஆனா ஒரு வகையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த சந்தேகம் இருப்பது நல்லதுதான். அது வந்து உத்தவ் வந்து இன்னும் தன்னை செழுமைப்படுத்திக் கொள்வதற்கு உதவக்கூடியது. ஆனால் உத்தவ் உண்மையிலேயே மாறி இருக்கிறார். அதனால இப்ப அவங்க ஹிந்துத்துவாவை கைவிட்டுட்டாங்களா? இல்லை, இன்னும் அவங்க ஹிந்துன்ற லைன்ல தான் இருக்காங்க. ஆனா அந்த ரிஃபார்மிஸ்ட் மூவ்மெண்ட் நமக்கு தேவைதானே. நீ வந்து சத்குரு வாசுதேவா விவேகானந்தரா அப்படின்னு கேட்டா, விவேகானந்தர் பக்கத்துல நிக்க இடம் இருக்கு, சத்குரு வாசுதேவ் பக்கத்துல போய் என்னன்னு நிக்கிறது? இங்க இருக்கக்கூடிய இப்போது இருக்கக்கூடிய இந்த சாமியார்களுக்கு அவருக்கு இருக்கக்கூடிய வேறுபாடு இருக்கிறது இல்லையா? சாதிக்கு எதிராக அவர் பேசியிருக்கிறாரு. சனாதனத்தை ஆதரித்தாலும் கூட அனைவரும் உள்ளடக்கிய அப்படின்ற இடத்துல இருந்து விவேகானந்தர் பேசுறாரு. இப்போ இவங்களும் அதே லைன்ல தான் பேசுறாங்க. அப்படிங்கும் பொழுது நம்ம வந்து
நார்த் வெர்சஸ் சவுத், நிச்சயமா இது வந்து நம்ம சொல்லணும். நார்த் வெர்சஸ் அப்படின்றதுல ஸ்ட்ரைக் பண்ணிட்டு நம்ம அண்டுன்னு போட்டு நடத்தின அந்த கூட்டம் வந்து உண்மையிலேயே இப்போ வந்து வி ஃபீல் சோ ப்ரௌட் அபவுட் இட். அது உண்மையிலேயே நடந்திருக்கிறது. டயலாக நம்ம வந்து தொடங்கி வைத்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் அதற்கான துவக்கத்தை நாம் அளித்திருக்கிறோம் அப்படின்றது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்று இந்த பாலிடிக்ஸ், இந்த ஓபிசி பாலிடிக்ஸ், இந்த தலித் பாலிடிக்ஸ், மகாராஷ்டிரா சாம்பிளுக்கு ஸ்வராஜா எழுதியிருக்கிறது சவுத்தோட மகாராஷ்டிரா சேர்ந்துருச்சு, அவங்க கூட சேர்ந்து கெட்டு போயிட்டீங்க மாதிரி தான் அவங்க எழுதியிருக்கிறாங்க. ஸோ இந்த பாலிடிக்ஸ் வந்து அங்கே போகுது அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான விஷயம். இதே தான் உத்தரப்பிரதேசத்திலையும். உத்தரப்பிரதேசம் அங்க முலாயம் சிங் யாதவா இருக்கட்டும், கன்ஷிராமா இருக்கட்டும், அவங்க பேசின அந்த பகுஜன் தலித் பாலிடிக்ஸ் அப்படின்றது வந்து எல்லா மக்களையும் உள்ளடக்க வேண்டும், நாம ஒண்ணு சேரணும், மண்டலா கமண்டலான்னு பஞ்சாயத்து வரும்போது நாம மண்டல் பாலிடிக்ஸை பேசணும்னு தான் அந்த ஊரின் அரசியல் தொடங்கியது. அந்த ஊரின் அரசியல் மீண்டும் அதனுடைய தொடக்கத்திற்கே வந்திருக்கிறது. அங்க ஓபிசி உரிமைகள், தலித் உரிமைகள், மாயாவதி 10% ஓட்டு வச்சிருந்தாலும் கூட அவர் கையில் வைத்திருந்த பல இடங்களில் தலித் ஓட்ஸ் பெரிய பெரிய சங்க்ஸா இந்த தடவை எஸ்பிக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்கு அப்படின்றது வந்து ஒரு நல்ல ஐக்கியம் உருவாக்கி கொண்டிருக்கிறது. இந்த ஐக்கியத்தை நாம் பாழ்படுத்தி விடக்கூடாது அப்படின்றது தான். நாம் எல்லாம் இந்த பணியா ஆதிக்கத்துக்கு எதிராக, நாம் எல்லாம் இந்த பார்ப்பன ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக, இந்த பார்ப்பன பணியா பொருளாதார மற்றும் கலாச்சார சீரழிவுகளுக்கும் ஏகாதிபத்தியத்துக்கும் எதிராக மொத்த இந்தியாவாக நாம் திரளக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஒரு புரட்சிகர அரசியலை முன்னோக்கி நாம் எல்லாம் பேசிக் கொண்டிருந்த காலத்தில் கூட நமக்கு கிடைக்காத ஒரு ஓர்மை இன்றைக்கு வந்து நமக்குள்ள வந்திருக்கிறது அப்படின்னா அது நிச்சயமாக we have to thank மோடிஜி அண்ட் அதானிஜி. மீண்டும் மீண்டும் இன்றைக்கு கூட பதவியேற்பு விழாவுக்கு கூட அதானியை கூப்பிட்டு வச்சு உட்கார்ந்து இருக்கிறாரு. இந்த அரசியலை நாம் பேசினால் வெற்றி நமக்கு உறுதி. தமிழ்நாடு மாடல், திராவிட மாடல் அப்படின்றது இட் இஸ் proven to be victorious அப்படின்றத அழுத்தி பதிவு செய்யணும். மகாராஷ்டிரா எலெக்ஷன் வரப்போகுது. மோடி ஆட்சியின் ஆயுள் என்பது அடுத்த கட்டமாக உடனடியாக நடக்க இருக்கிற சட்டமன்ற தேர்தல். அதுல மகாராஷ்டிரா மிக முக்கியமான பங்கு வகிக்கும் அப்படிங்கிறது தான் சங்கிகளோட மிக முக்கியமான பதட்டம். ஒருவேளை அந்த 3 ஸ்டேட்ல மோடி தன்னுடைய செல்வாக்கை நிரூபிக்கவில்லை என்றால் அது மிகப்பெரிய ஆபத்தாக மோடிக்கு முடியும். மோடி வந்து மீண்டும் ஆட்சியை தொடர்வது அவருக்கு வந்து நெருக்கடியா, கட்சிக்குள்ள இருந்து ஏற்கனவே கலகம் வர தொடங்கிடுச்சு. இப்ப இந்த மகாராஷ்டிரா தேர்தல் அப்படின்னா அது என்ன நடக்கணும், நம்மளுடைய பங்கு என்னவா இருக்கணும்? இல்ல, இந்த மகாராஷ்டிரா தேர்தலில் நிச்சயமாக நாம வந்து செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டிலிருந்து நாம் கிளம்பி போய் நிச்சயமாக மகாராஷ்டிராவில் இப்போ வந்து தமிழ்நாடு மட்டுமே பேசின பல விஷயத்தை இன்னைக்கு இந்தியா பேசிக்கிட்டு இருக்குங்க. நீட்டு தேர்வுல நடந்த முறைகேடு, இவ்வளவு காலம் முறைகேடை நீக்குங்கள், மறுதேர்வு வையுங்கள் அப்படின்னு கேட்டுக்கொண்டிருந்த மாநிலங்கள் எல்லாம் நீட் தேர்வை ஒழிச்சு கட்டிரு அப்படின்னு பேசுது. ஏக்நாத் சிண்டே துரோகின்னு பட்டம் கட்டப்பட்டவர், அவர் கேட்கிறாரு நீட் தேர்வை ஒழிக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு. துரோகப்பட்டத்தை கழுவுறதுக்கு தான் அவர் கேட்கிறாரு. அதுதான் உண்மை. அரசியல்ல அவர் வந்து தன்னை வந்து வெளியில் புனிதராகவும் உள்ளுக்குள் இடப்பேரத்தை பேசி கழுவுறதுக்கு தான் போனாரு. ஆமா, இவர் வந்து உள்ள இப்ப என்ன டீலிங் அப்படின்னா, ஒன்னு கேபினெட், ரெண்டாவது கீழே அதாவது ஸ்டேட் எலெக்ஷன்ல 100 சீட்டுக்கு மேல எனக்கு கண்டெஸ்ட் பண்ண இடம் வேணும் அப்படின்றது இவருடைய கோரிக்கை. இதை டிமாண்ட் பண்றதுக்கு தான் இவர் என்ன ரைஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா நீட் எதிர்ப்பு அப்படின்றத அவர் வந்து என்னன்னாலும் டிமாண்ட் பண்ணியிருக்கலாம். ஆனா சாமி நம்ம பாஷை பேசுதுன்ற மாதிரி அந்த ஆள் வந்து இப்ப இந்த நீட் எதிர்ப்புன்றத கையில் எடுத்திருப்பது, இதன் மூலமாக நீட்டுக்கு நமக்கு ஒரு விமோசனம் கிடைத்தால் அதுவும் நன்மைக்கே. அப்ப ஏக்நாத் சிண்டே இதை கையில் எடுத்திருக்கிறாப்புலன்ற பட்சத்தில் அதை இன்னும் உறுதிப்படுத்துவதற்காக ஏக்நாத் சிண்டேவோடு அல்லாமல் நிச்சயமாக சிவசேனா உத்தவ் தாக்கரே ஃபேக்ஷனோடு இணைந்து அங்கு கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும். இந்த நீட் எதிர்ப்பு மட்டும் அல்லாமல் இன்னும் கூர்மையாக பிரபோதன் இதழ்களை மீள்வாசிப்பு செய்வதாக இருக்கட்டும், சத்தியசோதக் மண்டல் போன்ற அமைப்புகளின் செயல்பாடுகளை மீட்டுருவாக்குவதாக இருக்கட்டும். இப்ப அங்க வந்து அம்பேத்கருக்கும் பெரியாருக்கும் இடையில வந்து ஒரு நீண்ட ஐடியாலஜிக்கல் கனெக்ட் இருந்தது. ஒரு தொடர்ந்து செயல்பாடுகளும் கூட முன்னெடுப்பதற்கான வேலைகளை தொடங்கினார்கள். ஆனா அது முழுமையாக நடைபெற்றதா அப்படின்னா நிச்சயமாக முழுமையடையவில்லை. அதை முழுமைப்படுத்துவதற்காக நமக்கு இப்போது ஒரு பெரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, கடமையும் கூட. ஆமா, சீதாராம் கேசவ் என்கின்ற மரபில் வந்த இப்போது இருக்கக்கூடிய உத்தவ் தாக்கரே சிவசேனாவோடும் ஜோதிராவ் பூலேவை பின்பற்றி வந்த சத்தியசோதக் மண்டலினுடைய நீட்சியை மீட்டுருவாக்கம் செய்வதற்காகவும் இவர்களோடு பெரியாரிஸ்ட் போர்ஸ் இணைந்தால் என்ன நடக்கும் என்பதற்கு கண் முன்னாடி ரிசல்ட் கிடைச்சிருக்குது. நாமளே பார்க்க தவறிய ஒரு உண்மையை ஸ்வராஜ்யா இதழ் நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டி இருக்கிறது. ஆகவே ஆமா, அவங்களுடைய பயத்தில் நாம் இன்னும் ஊடுருவ வேண்டும் அப்படின்றது நிச்சயமாக செய்ய வேண்டியது. இங்கு மட்டும் அல்ல, உத்தரப்பிரதேசத்துக்கும் நாம் போக வேண்டும். இதனால வந்து
அழிஞ்சு போச்சு, இந்துத்துவாவுக்கு யாருமே ஆதரவு இல்லை அப்படின்லாம் கிடையாது, இன்னமும் இருக்கிறது. ஆனா நாம எதன் மீது நம்முடைய கட்டமைப்பை வலிமைப்படுத்த போகிறோம், இதன் மீது வலிமைப்படுத்த போகிறோம் அப்படின்றதுதான் நாம் செய்ய வேண்டிய விஷயமா நான் பார்க்கிறேன். முக்கியமான கடமைகள் இருக்கின்றன. இப்போ ஏற்கனவே முடிஞ்சு போச்சு அப்படின்லாம் தேவையான உட்கார்றதுக்கு எதுவும் இல்லை. அடுத்தடுத்த பணிகள் காத்துருக்குன்னா அதை நம்ம மக்கள் மன்றத்தில் வைப்போம். ஆமா, இவ்வளவு காலம் ஒரு ஃபெட்டிகோட வேலை பார்த்துட்டு இருந்தோம். இப்போ ஒரு உற்சாகத்தோட வேலை பார்ப்பதற்கு நிறைய சான்றுகள் கண்ணு முன்னாடி கிடைச்சிருக்கு. அவர்கள் பயப்பட தொடங்கி இருக்கிறார்கள் என்பது மிக மிக முக்கியமான செய்தி. அப்படிங்கிற செய்தியோட தான் நம்ம அந்த நேர்காணல் நிறைவு செய்யலாம். மக்களும் கூட அந்த வேலையில பங்கெடுத்துக்கணும். நம்ம ஒரு குறிப்பிட்ட சாரார் மட்டும் அவங்களை நேர்ந்து விடலை, மக்களும் பங்கேற்பு செய்யணும். பங்கேற்பு செஞ்சா அந்த வேலை பங்கேற்பும் பங்களிப்பும் முக்கியம். அந்த அளவில் நேர்காணல் நிறைவு செய்யலாம். இன்னொரு வாய்ப்பில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே, இன்னொரு வாய்ப்பில் சந்திக்கலாம். நன்றி.